வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ரூ. 1000 மாதம் மாதம் இன்வெஸ்ட்மென்ட் மூலம் நமக்கு ரூ. 1,00,00,000 வரை சம்பாதிக்கலாம் என்ற இந்த தொடரில் நாம் இன்று பார்க்கப் போகும் டாபிக் என்னவென்றால், கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதாவது கூட்டு வட்டி. அதை விரிவாக காண்போம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்றால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா அதுக்கு ஒரு வட்டி கிடைக்கும். அந்த வட்டி திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் திரும்ப அதுக்கு வட்டி கிடைக்கும். இப்படி வட்டிக்கு வட்டி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நாம் போட்டு அமௌண்ட்டை விட பல மடங்கு நமக்கு ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். அதை எவ்வாறு என்பதை நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலம் உங்களுக்கு இன்றைக்கி நான் விளக்க போகிறேன். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரூ. 1000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் மாதம். ஒரு வருடத்தில் ரூ. 12,000. அதுக்கு நம்ம இங்கே 2 கன்சிடர் பண்ணணும். ஒன்று என்னென்னா குரோத்து. ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஷேர்னு எடுத்துக்கிட்டால் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகிட்டே இருக்குது. அதை வந்து நம்ம அக்குமுலேட் ஆகிட்டே இருக்குது. இன்னொன்று டிவிடெண்ட். ஒவ்வொரு வருஷம் நமக்கு அவங்க வர்ற ப்ராஃபிட்டில் டிவிடெண்ட்டாக தருவாங்க. நல்ல கம்பெனி என்றால் 1%லேருந்து 3%, 4% வரைக்கும் நமக்கு டிவிடெண்ட் தருவாங்க. நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1.5% ஒரு மினிமம் அமௌண்ட்டாக எடுத்துக்கலாம். க்ரோத் எவ்வளோனா ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா டபுள் ஆகிற மாதிரி 20% க்ரோத் இருக்கிற ஒரு கம்பெனியை நம்ம கன்சிடர். மாதம் நம்ம ரூ. 1000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஒரு வருஷம் முடிவில் ரூ. 12,000. அதுக்கு டிவிடெண்ட்னு பார்த்தா ஒரு 1.5%ன்னு வச்சுக்கிட்டோம்னா ரூ. 180 நமக்கு கிடைக்கும். ஸோ 2வது வருஷம் ஃபஸ்ட்டு வருஷம் முடிவில் பார்த்தா ரூ. 12,180. அது இப்போ 2வது வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிரும். அதுக்கான 20% க்ரோத் வர்றதுன்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த ரூ. 12,180 வந்து ரூ. 2,436 கிடைக்கும். அப்போ டிவிடெண்ட் எவ்வளோனா அப்போ 12,180. அதுக்கு இப்போ டிவிடெண்ட் பார்த்தா போன வருஷம் 12,000க்கு ரூ. 180 கிடைச்சி. இந்த வருஷம் 12,180ங்கிறனால ரூ. 183 டிவிடெண்ட் கிடைக்குது. இப்போ நம்ம டிவிடெண்ட் ரூ. 3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த வருஷத்துக்கும் போன வருஷத்துக்கு பார்த்தீங்கனாலே. இப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோனா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் 2வது வருஷம் முடிவில் ரூ. 24,000. ஆனால் நமக்கு கிடைக்கிறது ரூ. 26,799. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 வருஷம் முடிவில் நம்ம ரூ. 60,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். ஆனால் நமக்கு கிடைக்கிறது ரூ. 92,000. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 50% நமக்கு கிடச்சிருக்குது ப்ராஃபிட். அதே 10 வருஷம் பார்த்தா நம்ம 60,000ங்கிறது 1,20,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் ரிட்டர்ன் எவ்வளோனா 3,36,000 அரௌண்டு கிடைக்குது. அப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை விட 2.5 மடங்குக்கு மேலே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதே 15 வருஷம் முடிவில் பார்த்தா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது என்னமோ 1,80,000 தான். ஆனால் கிடைக்கிறது 9,80,000. கிட்டத்தட்ட 5 மடங்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதே வந்து 20 வருஷத்தில் பார்த்தா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 2,40,000. ஆனால் நமக்கு கிடைக்கிறது 26 லட்சம். அதே 25 வருஷத்தில் பார்த்தா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டு 3 லட்ச ரூபா. ஆனால் நமக்கு கிடைக்கிறது 72 லட்ச ரூபா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்குமே பார்த்தா 12 லட்சம் நமக்கு மினிமம் ஒரு 10லேருந்து 15 லட்சம் வரைக்கும் இது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு 72 லட்சம்னா 25 வருஷத்தில். அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா 87ஆகுது. அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தா 1,00,00,000 ரூபா. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டுன்னு பார்த்தா மிக குறைவான அமௌண்ட்டு. ஆனால் அது கொடுத்த காலகட்டம் எவ்வளோனா ரொம்ப தூரம், 25 வருஷம். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அக்குமுலேட் ஆகிறப்ப பார்த்தா நமக்கு ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரிட்டனாக கிடைக்கிது. அதாவது ஒரு 3 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 75 லட்ச ரூபாயா கிடைக்கிதுன்னா 25 மடங்கு நமக்கு. இது வந்து நான் சொன்னது வந்து ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ரிட்டர்ன் வர்றதை வச்சு சொல்லியிருக்கேன். இது மேபி நமக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைச்சுன்னா ஒரே வருஷத்தில் டபுள் ஆச்சுன்னா அப்போ பார்த்திங்கன்னா அதுக்கான ரிட்டர்ன் தகுந்த மாதிரி நமக்கு இது மேலேயும் போகலாம். அதே சமயம் கொஞ்சம் குறைஞ்சினாலும் இது கொஞ்சம் கீழே குறையலாம். ஸோ இந்த மெத்தட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட். நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணணும். இதுதான் வந்து நான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணுறேன். அதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு வர்ற ரிட்டர்ன் இதை அப்படியே அக்குமுலேட் ஆகிறப்போ லாங் டேர்மில் பார்த்தா நமக்கு ஒரு பெரிய அசட்டாக ரிட்டர்ன் கிடைக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் இதையும் எக்ஸல் ஷீட்டையும் அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் செய்யவும்.